நீங்கள் எப்படி வேணாலும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், எந்த பொருட்களை வேணாலும் தயாரிச்சுக்கிட்டு இருக்கலாம், என்ன வேணாலும் விளையாடிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் அது எல்லாமே இயற்பியல் விதிக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கும். ஒரு சின்ன உலகத்திலிருந்து இந்த பிரபஞ்சம் வரைக்குமான எல்லா விஷயமுமே எப்படி இயங்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுறது ஃபிசிக்ஸ். இதை பற்றி தெரிஞ்சுக்க நம்மளோட வாழ்க்கை இன்னமுமே சுலபமாகிக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி ஃபிசிக்ஸ்னால பதில் சொல்ல முடியாத சில விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் வரலாற்றை கொஞ்சம் திருப்பி பார்த்தோம்னா இந்த பதிலுக்கான தேடல் பல அரிய கண்டுபிடிப்புகளுக்கு உதவி இருக்கு. இயற்பியலாளர்களும் தொடர்ந்து அவங்களோட ஆராய்ச்சி மூலமாக புது புது விஷயங்களை நம்மளுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் சில சமயங்களில் இவங்களோட தேடல் ஒரு புது துறையவே உருவாக்கியிருக்கு. எலக்ட்ரானிக்ஸ்ன்ற ஒரு விஷயம் நடந்ததும் அப்படித்தான். இன்னும் சொல்லப்போனால் ஃபிசிக்ஸோட ஒரு சின்ன கிளை தான் எலக்ட்ரானிக்ஸ். இந்த எலக்ட்ரானிக்ஸ் எப்படி உருவாச்சுன்றதை தான் இப்போ பார்க்க போகிறோம். பேசுகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குன்றதுனால ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி சைபர் நேம் தமிழில் எலக்ட்ரிசிட்டி பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதை ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுங்க. எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சதுலேருந்தே உலகம் ஃபுல்லாக இருக்கிற டிங்கரஸ் இந்த எலக்ட்ரிசிட்டியை வச்சு சின்ன சின்னதாக நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா யாருக்குமே எலக்ட்ரிசிட்டியை பற்றி அவ்வளோவா தெரியாது, அது எந்த மாதிரி பொருட்களில் எப்படி எதிர்வினையாற்றுன்றதும் தெரியாது. ஆனால் 19ஆம் நூற்றாண்டோட முடிவில் அடுத்தடுத்து நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்குது. குறிப்பாக 1880களில் நம்மக்கிட்ட ஏற்கனவே சுமாராக வேலை செய்யக்கூடிய லைட் பல்புகளும் கேத்தோட் ரே டியூபுகளும் இருந்தது. இதே காலகட்டத்தில் தான் தாமஸ் ஆல்வா எடிசனும் அவரோட லைட் பல்புகள்லாம் ஏன் சீக்கிரமாகவே பழுதாயிடுது, ஏன் சீக்கிரமாகவே கருப்படிச்சிடுதுன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணுறாரு. வேக்யூம் உள்ள அவரோட லைட் பல்புக்குள்ளே புதுசாக ஒரு மெட்டல் பிளேட்டை வைக்கிறாரு. எடிசன் இந்த பிளேட்டை இந்த பல்புக்குள்ளே இருக்கிற இந்த ஃபிலமெண்ட்டுக்கு மேலே வச்சு அதை ஒரு கேல்வனோமீட்டர் வழியாக இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த பிளேட் இப்போ பாசிட்டிவாக சார்ஜ் ஆகிருக்கு. கேல்வனோமீட்டருங்கிறது ஒரு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டிவைஸ். இந்த கேல்வனோமீட்டரோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு வேளை இந்த வயரில் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆச்சுன்னா, அதாவது கரண்ட் இருந்ததுன்னா இந்த கேல்வனோமீட்டர் ஒரு சின்ன டிஃப்ளெக்ஷன் காட்டும். என்ன இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எடிசன் என்ன பார்த்தார் அப்படின்னா, இந்த பேட்டரியை ஆன் பண்ண உடனே இந்த கேல்வனோமீட்டர் ஒரு சின்ன டிஃப்ளெக்ஷனை காட்டுச்சு. அதாவது இந்த வயரில் கரண்ட் போகிறத உறுதிப்படுத்துச்சு. எடிசன் என்ன பண்ணுறாருன்னா, இதை பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து எடுத்து நெகட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணுறாரு. இப்போ பேட்டரி ஆன் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் எந்தவித டிஃப்ளெக்ஷனுமே இந்த கேல்வனோமீட்டரில் காட்டல. அதாவது இந்த வயரில் கரண்ட் எதுவுமே போலன்றது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உணர்த்தது. எடிசனுக்கு ஏன் இது இப்படி வேலை செய்யுதுன்னு சுத்தமாக புரியவே இல்லை. ஆனாலும் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா எத்தனை வாட்டி இதை பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணாலும் டிஃப்ளெக்ஷன் காட்டுது, அதே நெகட்டிவில் கனெக்ட் பண்ணால் காட்டலை. அதுதான் சயின்ஸ். அதனால் இதுக்கு ஏதாவது கமர்ஷியல் அப்ளிகேஷன் இருக்குமான்னு யோசிச்சு பார்க்குறாரு. அதுக்காக 1884 எலக்ட்ரிக்கல் இண்டிகேட்டர்ன்ற டைட்டிலில் ஒரு பேட்டன்ட்டையும் வாங்கிக்கிறாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் பார்த்த விஷயத்த எடிசன் எஃபெக்ட்னு சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலே அங்கே என்ன நடந்ததுன்னா, தெர்மோயானிக் எமிஷன்கிற ஒரு ப்ராசஸ். சரி, இப்போ தெர்மோயானிக் எமிஷன்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மெட்டல் எடுத்துக்கலாம். அந்த மெட்டலில் ஒரு ஆட்டம் மட்டும் எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நியூக்ளியஸ் சென்டர்லேயும் அதை சுற்றி வெவ்வேறு எனர்ஜி லெவல்ஸில் எலக்ட்ரான்ஸோட ஆர்பிட்ஸும் இருக்கும். இப்போ இந்த மெட்டலில் ஹீட் பண்ணிங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் அந்த எனர்ஜியை வாங்கிக்கிட்டு இன்னும் எனர்ஜி கெயின் பண்ணி அடுத்து இருக்கிற அந்த ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆகி போகும். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் கொடுக்குற அந்த ஹீட் எனர்ஜினால இந்த நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரானுக்கும் இடையில இருக்கிற அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிரேக் ஆகி இந்த எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரானாக அந்த மெட்டலை விட்டு எஸ்கேப் ஆகும். அந்த மாதிரி இந்த எலக்ட்ரான் அந்த நியூக்ளியஸ்க்கு இடையில இருக்க இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை பிரேக் பண்ணுறது தான் டெக்னிக்கலாக ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிரேக் ஆகிறது சாதாரணமான சூழ்நிலைகளில் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஒரு வேக்யூமில் நீங்கள் பண்ணுறப்ப ஈஸியாக அந்த ஒர்க் ஃபங்க்ஷன்னால் அந்த எனர்ஜி கிடச்சி அந்த எலக்ட்ரான் அந்த வேக்யூம் வழியாக ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ட்ராவல் ஆகக்கூடிய இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் என்ன மாதிரி எலக்ட்ரானிக் டிவைஸையும் தயாரிக்கலாம். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ மறுபடியும் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வரலாம். இப்போ இந்த பேட்டரி கனெக்ட் பண்ண உடனே இந்த பல்பில் இருக்க ஃபிலமெண்ட் ஹீட் ஆகி தெர்மோயானிக் எமிஷன் மூலமாக ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இந்த வேக்யூம் வழியாக ட்ராவல் ஆகும். இங்கே இருக்க பிளேட் ஒரு கேல்வனோமீட்டர் வழியாக நெகட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த பிளேட் நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்குது. இங்கே இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்குது. நம்மளுக்கு நல்லாவே தெரியும், லைக் சார்ஜஸ் ரிப்பல் பண்ணும், ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ணும். ஸோ இப்போ இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான்ஸ் மறுபடியும் ரிப்பல் ஆகி இந்த வயரில் ஃப்ளோ ஆகாது. அதனால தான் எடிசன் அப்போ அந்த நெகட்டிவில் கனெக்ட் பண்ணியிருக்கப்ப கரண்ட் எதுவும் ஃப்ளோ ஆகலை. அதுவே இந்த பிளேட்டை
நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு கனெக்ட் பண்ணது மூலமா இங்கிருந்து எமிட் ஆகக்கூடிய அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வேக்யூம் வழியா டிராவல் ஆகி இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட்னால ஈர்க்கப்பட்டு இந்த கேல்வனோமீட்டர் வழியா அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் போய் பாசிட்டிவ் டெர்மினல் டிஸ்சார்ஜ் ஆகுது. அப்படி இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த வயர்ல ஃப்ளோ ஆகிறத, அதாவது இந்த வயர்ல கரண்ட் ஃப்ளோ ஆகிறது தான் இந்த கேல்வனோமீட்டர் டிஃப்ளெக்ஷனாக காட்டியிருக்கு. ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எடிசன் பண்ணுறப்ப எலக்ட்ரான்ற ஒன்றே கண்டுபிடிக்கப்படல. அதனால் இது எப்படி வேலை செஞ்சிச்சுன்றது எடிசனுக்கு அப்போதைக்கு தெரியல. அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷம் கழிச்சு 1897 ஜே தாம்சன் ஒரு கேத்தோட் ரே டியூப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். தாம்சனோட அந்த கேத்தோட் ரே டியூப் எப்படி இருந்ததுன்னா, காற்றில்லாத ஒரு சின்ன கிளாஸ் சேம்பரில் கேத்தோட் ஆனோடுன்னு சொல்லி 2 பிளேட் அந்த டியூபுக்குள்ளே இருக்கும். அந்த டியூபுக்கு இடையில ஒரு ஹை வோல்டேஜ் பவர் சப்ளை கனெக்ட் பண்ணலாம். ஆனால் இந்த ஆனோடில் ஒரு சின்ன கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாரு. இப்போ இந்த பவர் சப்ளை கனெக்ட் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கேத்தோடில் இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இந்த ஆனோடு நோக்கி வேகமாக ஈர்க்கப்படும். அப்படி ஈர்க்கப்படுற இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இந்த ஹோல்ஸ் வழியாக ட்ராவல் ஆகி இந்த டியூபோட இந்த எண்டை ஹிட் பண்ணும். அப்படி இந்த எலக்ட்ரான்ஸ் ஹிட் பண்ணுற இந்த இடத்துல ஒரு ஃப்ளோரசன்ட் கோட்டிங் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் அந்த கோடிங்கோட ரியாக்ட் பண்ணி ஒரு பார்க்குறதுக்கே அழகான ஒரு வெளிச்சத்தை அந்த டியூப் எண்டில் பாய்ச்சும். இது ஏன் இப்படி வேலை செய்யுதுன்னு அப்போ யாருக்குமே தெரியல. ஆனால் இந்த ரேஸ் கேத்தோட்லேருந்து ஆரம்பிக்கிறதுனால இதை கேத்தோட் ரேஸ்ன்னு மட்டும் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இருந்த டிங்கரஸ் எல்லாமே லைட் பல்பே இல்லாத அந்த காலத்தில் இதை பந்தா காட்டுறதுக்காக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் தாம்சன் இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியணும்னு ரொம்பவே ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நிறைய பேப்பர்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சார். அப்போ தான் என்ன பண்ணுறாரு, இந்த டியூப்ல புதுசாக 2 பிளேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதை பாசிட்டிவாகவும் இதை நெகட்டிவாகவும் வைக்கிறாரு. இது வழியாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறப்ப இந்த கேத்தோட் ரேஸ் இந்த பாசிட்டிவ் டெர்மினலை நோக்கி ஈர்க்கப்பட்டுச்சு. தாம்சனுக்கு இது ஏன் இப்படி வேலை செஞ்சிச்சுன்னு தெரியல. அதனால என்ன பண்ணுறாரு, இந்த பாசிட்டிவ் நெகட்டிவை அப்படியே இன்வெர்ட் பண்ணுறாரு. அப்படி இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவை மாற்றுறப்ப மறுபடியும் இந்த ரேஸ் பாசிட்டிவ் டெர்மினலை நோக்கி பெண்ட் ஆக ஆரம்பிக்குது. தாம்சனுக்கு ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ணணும், லைட் சார்ஜஸ் ரிப்பல் பண்ணணும் நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் டெர்மினல் நோக்கி இந்த கேத்தோட் ரேஸ் ஈர்க்கப்படுறதுனால இந்த ரேஸ் ஒருவேளை நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கலான்றதை நம்பினார். அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக அவர் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. தாம்சனுக்கு ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் இல்லாமல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னாலே அஃபெக்ட் ஆகும்னு நல்லாவே தெரியும். அதனால இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை எடுத்து விட்டுட்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுறாரு. அந்த கேத்தோட் ரேஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால அஃபெக்ட் ஆன மாதிரியே இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னாலே அஃபெக்ட் ஆச்சு. இப்போ இந்த ரேஸ் நெகட்டிவ் சார்ஜில் இருக்குன்றதுக்கு ஓரளவுக்கு எவிடன்ஸ் கிடைச்சிடுச்சு. தாம்சன் இந்த எலக்ட்ரோடை எடுத்துட்டு வேற மெட்டலால் ஆன 2 எலக்ட்ரோடு வைக்கிறாரு. பட் அவர் எந்த மாதிரி மெட்டல் வச்சாலும் இந்த கேத்தோட் ரேஸ் எப்பயும் போலே வந்தது. அதனால மெட்டல்ஸில் இருக்கிற ஆட்டமில் இருக்கிற ஏதோ ஒன்று தான் இந்த மாதிரி பார்ட்டிக்கலாக வெளியே வருதுன்றதை உணர்றாரு. தாம்சன் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாக சில முக்கியமான தகவல்களை கொடுத்துருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த கேத்தோட் ரேஸே ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கலால் ஆனது அப்படிங்கிறாரு. அடுத்து என்னன்னா, எந்த மாதிரி மெட்டல்ஸ் வச்சாலும் இந்த மாதிரியான கேத்தோட் ரேஸ் எமிட் ஆனது அப்படின்றாரு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. அதாவது அந்த காலத்தில் ஆட்டம் தான் இருக்கிறதுல ரொம்ப சின்னதுன்னும் இந்த உலகத்திலேயே ஆட்டமோடவும் சின்னதாக வேறு எதுவுமே இல்லைன்னு சயின்டிஸ்ட் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தாம்சன் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கலான கேத்தோட் ரேஸ் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன ஆட்டமான ஹைட்ரஜன் ஆட்டமோடவும் 2000 மடங்கு சின்னதாக இருக்கலான்னு ஒரு ரிசல்ட்டை கொடுக்குறாரு. இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கலுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. அதாவது கார்பஸ்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இருந்த சயின்டிஸ்ட்டுங்களுக்கு ஆட்டம்க்கு கீழே ஒன்றுமே இல்லைன்றதில் நம்பிக்கை இருந்ததுனால தாம்சன் சொன்ன இந்த ரிசல்ட்டை அவங்களால ஏற்றுக்க முடியல. ஆனால் அதுக்கடுத்து வந்த நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இது உண்மைன்றதை ப்ரூவ் பண்ணாங்க. ஆனால் சயின்டிஸ்ட்டுங்களுக்கு இந்த கார்பஸ்கல்ஸ்ன்ற பேர் பிடிக்கல. அதனால ரொம்ப பழைய பேரான எலக்ட்ரான்ற பேரை இந்த பார்ட்டிக்கலுக்கு வைக்கிறாங்க. இந்த எலக்ட்ரான்ற பேர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐரிஷ் ஃபிசிசிஸ்ட் ஜார்ஜ் ஜான்ஸ்டன் ஸ்டோனின்றவர் அவரோட கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் எலக்ட்ரிசிட்டியோட யூனிட்டை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தின ஒரு வார்த்தை தான். அப்போ இருந்த சயின்டிஸ்ட் எல்லாருக்குமே ஆட்டம்ஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல்ன்றது நல்லாவே தெரியும். தாம்சன் சொல்கிறபடி ஆட்டம்ஸில் இருக்க இந்த எலக்ட்ரானிக்ஸ்க்கு நெகட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கணும்ல. அதனால தாம்சன் என்ன பண்ணுறாரு, அவரோட ப்ளம் புட்டிங் மாடல்னு ஒரு மாடலை சஜஸ்ட் பண்ணுறாரு. இதுதான், அதாவது இந்த ப்ளம் கேக் தான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்னும் அதில் அங்கங்கே புதைச்சி வச்சிருக்கிற பெர்ரிஸ் தான் எலக்ட்ரான்ஸ்னு ஒரு மாடலை சஜஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கப்புறமா ரூதர்ஃபோர்ட், போர் அவங்க எல்லாமே இந்த மாடல் தப்புன்னு சொல்லிட்டாங்க.
அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த ஆட்டமில் இருக்க நியூக்ளியஸ் சென்டர்லையும் அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்கிற மாதிரியான மாடலை அதுக்கப்புறமா ப்ரொபோஸ் பண்ணுறாங்க. தாம்சன் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை இன்னும் தீவிரப்படுத்தி இந்த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சே அந்த ரேஸை டிஃப்ளெக்ட் பண்ணி அதில் இருக்க எலக்ட்ரானோட சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ எவ்வளோன்றதுக்கு ஒரு நம்பர் சொல்கிறாரு. நம்ம இந்த நம்பர் எப்படி வந்ததுன்னு டீப்பாக பார்க்க போகிறதில்ல. இருந்தாலும் இந்த எலக்ட்ரான்ஸ்க்கு எவ்வளோ சார்ஜ் இருக்குது, எவ்வளோ மாஸ் இருக்குன்னு தனியாக ஒரு நாள் சொல்ல முடியலை. அதுக்கப்புறமா 1913 ராபர்ட் ஏ மில்லிகன்கிற ஒரு ப்ரொஃபஸர் இந்த எலக்ட்ரானுக்கு எவ்வளவு சார்ஜ் இருக்குன்றத 99.4% அக்யூரசியோட அவரோட ஃபேமஸான ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கண்டுபிடிக்கிறாரு. அவர் கண்டுபிடிச்ச இந்த எலக்ட்ரானோட சார்ஜை தாம்சனோட சார்ஜ் டு மாஸ் ரேஷியோவில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த எலக்ட்ரானோட மாஸையும் கண்டுபிடிக்கிறாரு. ஃபைன், எலக்ட்ரான்ஸ்னால் என்ன, அதோட பிஹேவியர் எப்படி இருக்குன்றது ஓரளவுக்கு தெரியும். அது போக இன்னும் எலக்ட்ரானிக் டிவைசஸ் பண்ணக்கூடிய சில அடிப்படையான விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு மொபைல் டிவைஸை தயாரிக்கிற அளவுக்கு எப்படி நம்ம வளர்ந்தோன்ற அந்த ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.